விஜய் கட்சிக்கு வருகிறவன் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகலான்னு விரும்புகிறான். 234 தொகுதிகள்லையும் விஜய் கட்சியில் இணைந்தால் நேரடியாக எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி ஆக முடியும். மாவட்டத்துக்கு கொடுத்த மந்திரி, மாவட்ட செயலாளர் தான் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் மந்திரி. இது எங்கே இருக்குது? திமுக அதிமுக இருக்கு. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், தூத்துக்குடி எம்எல்ஏ, அந்த மாவட்ட மந்திரி. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி எம்எல்ஏ, திருநெல்வேலிக்கு மந்திரி. இது எந்த கட்சியில்? திமுக அதிமுக. அப்போது விஜய் கட்சியை சேர்ந்த 234 தொகுதியிலும் வேட்பாளர் ரெடி, போட்டி வந்துருச்சு. இந்த சண்டை விஜய் காரை மறிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. திமுக அதிமுக கூட இப்படி நடக்காது. அப்போது விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரான்னு நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா, விஜய் எந்த தொகுதியில் நிற்க போகிறார் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்க முடியும்.